வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லா மதத்தினருமே இப்ப நான் சொல்ல போற இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய ஃபாலோ பண்ணலாம். டெய்லியும் அந்தந்த நாள்ல பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களையும் ஈர்ப்பு விதி பயிற்சிகளையும் பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சனிக்கிழமை. இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த எளிமையான ஈர்ப்பு விதி பயிற்சி என்ன, இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஈர்ப்பு விதி பயிற்சியா இருக்கறனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம், எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் சமயத்துல செய்யலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும், அதாவது உங்க வீட்ல, ஆபீஸ்ல, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல, இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய நீங்க செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நாள் ஃபுல்லா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம். இதுல குறிப்பா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற நம்பரை நீங்க சொல்றது நல்லது. ஏன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆழ் மனசுல பதியும். நம்ம ஆழ் மனசுல எந்த ஒரு விஷயம் பதிஞ்சு இருக்கோ அதுதான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் நம்ம ஆழ் மனசு. இப்படிப்பட்ட ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய நேரம் தான் நைட்டு நாம தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம். அதே மாதிரி காலையில நாம எந்திரிச்ச உடனேயும் நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த ரெண்டு நேரத்தையும் யார் ஒருத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயமா முன்னேற்ற பாதையில தான் போகும். சரி, இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சிம்பிளா இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பரை சொல்ல போறேன். இந்த ஏஞ்சல் நம்பரை ரூபாய் நோட்டை கையில வச்சுக்கிட்டு நீங்க சொன்னாலே போதும். இதை எப்படி சொல்லணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேரு 2 கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதற்கான பதில நான் உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி என்னன்னு பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் எல்லாருக்குமே யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் வீடியோல அதற்கான பதில நான் கொடுக்கறேன். மத்தபடி ஒரு சிலருக்கு பர்சனலா சஜஷன்ஸ் நான் நிறைய கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கான பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அதற்கான ஸ்விட்ச் வேர்டை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். Bring perfect copy now. Bring perfect copy now. இந்த ஸ்விட்ச் வேர்டை காலையில எந்திரிச்ச உடனே 28 முறையும், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 28 முறையும் சொல்லுங்க. சப்போஸ் யாருக்கு குழந்தை வேணுமோ அந்த கணவன் மனைவி இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்றது நல்லது. அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அம்மா அப்பா அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு, அதாவது மகள் மாப்பிள்ளை, அப்படி இல்லைன்னா பையன் மருமகள், இவங்கள மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லலாம். முடிஞ்சதுன்னா அவங்களோட போட்டோவை பார்த்துக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததா குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பரை சொல்றேன். இது யாருக்கு குழந்தை வேணுமோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் செய்யணும். இவங்களுக்காக அம்மாவோ அப்பாவோ செய்யக்கூடாது. இந்த ஏஞ்சல் நம்பரை ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி லெஃப்ட் ஹேண்ட்ல இடது கையில நீங்க எழுதிக்கோங்க. அந்த நம்பர் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இப்ப நான் எந்த ஆர்டர்ல கொடுத்திருக்கனோ அதே ஆர்டர்ல நீங்க உங்க கையில எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 90 நாட்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. ஏன் 90 நாட்கள்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு உடனடியா பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம்.
செய்யலாம். அதனாலதான் 90 நாட்களுக்கு இதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் ஒன்னா சேர்த்தும் நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா வெறும் ஸ்விட்ச் வேர்டை மட்டுமோ இல்ல ஏஞ்சல் நம்பரை மட்டுமோ நீங்க யூஸ் பண்ணலாம். இது உங்க விருப்பம் தான். சரி, அடுத்ததா இன்னொரு சப்ஸ்கிரைபர் புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஒரு எனர்ஜி சர்க்கிளை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல ஒரு ஒயிட் கலர்ல பேப்பர் எடுத்துக்கோங்க. கோடு போடாத பேப்பரை எடுத்துக்கோங்க. கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும். நடுவுல எந்த விதமான கேப்பும் இருக்கக்கூடாது. இப்ப இந்த சர்க்கிள்குள்ள நான் சொல்ற ஸ்விட்ச் வேர்டை கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. நான் எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரி நீங்க எழுதுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்ல தனியாவும் கொடுக்கறேன். ஏன்னா அந்த சர்க்கிளோட இருக்கிறது சின்னதா இருக்கறனால கொஞ்சம் பெருசா தனியா நான் உங்களுக்கு கொடுக்கறேன். லோட்டஸ், நியூ, வேவ், ரெயின்போ, கவுண்ட், சாம், சொஃபஸ்டிகேட்டட். இந்த ஸ்விட்ச் வேர்டை அந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ள நீங்க எழுதிக்கோங்க. எந்த நாள்ல எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செய்யலாம். இப்படி எழுதிட்டு இதை நீங்க உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பேப்பர்ல இதே மாதிரி எழுதி நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனேயே இந்த எனர்ஜி சர்க்கிளை பாக்குற மாதிரி கண் விழிக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒட்டி வச்சுக்கோங்க. மொபைல் போன்ல வால்பேப்பரா வச்சு கூட இந்த ஸ்விட்ச் வேர்டையும் எனர்ஜி சர்க்கிளையும் அடிக்கடி நீங்க பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது அந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு முறை நீங்க உங்க மனசுக்குள்ள உச்சரிச்சுக்கோங்க. நீங்க புதுசா தொழில் ஆரம்பிச்சா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து இந்த எனர்ஜி சர்க்கிளை ஒரு தடவை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை ஒரு முறை மட்டும் சொல்லுங்க. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி என்னன்னு சொல்றேன். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு ரூபாய் நோட்டு தேவைப்படும். எந்த ரூபாய் நோட்டை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், இப்படி எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க தொடர்ந்து 8 நாட்களுக்கு செய்யணும். இப்படி 8 நாட்கள் தொடர்ந்து செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். பணவரவுல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க உணர்வீங்க. சரி, இப்போ நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ரூபாய் நோட்டை எடுத்து கையில வச்சுக்கோங்க. இந்த ரூபாய் நோட்டை மடக்கி வச்சுக்கோங்க. ரூபாய் நோட்டை நம்ம மடக்கணும்னா மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் ஒன்னா சேர்ப்போம். அப்போ அந்த ரூபாய் நோட்டோட சென்டர்ல நமக்கு மடிப்பு ஃபார்ம் ஆகும். இப்படி மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இணைஞ்சிருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பகுதி உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி, அதாவது உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரூபாய் நோட்டோட ஓப்பனா இருக்கக்கூடிய பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இத நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ரூபாய் நோட்டை உங்க கைகள்ல வச்சுக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை நீங்க சொல்லுங்க. அந்த நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 708. இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். இது நமக்கு அபரிமிதமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த ஏஞ்சல் நம்பரை 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. பணவரவு அதிகரிச்சுட்டா எவ்வளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை மனசுக்குள்ள கொண்டு வந்து பணத்தை பார்த்துக்கிட்டு, அதாவது பணத்தை மடிச்சு உங்க கையில வச்சுக்கிட்டு அந்த பணத்தை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து 8 நாட்களுக்கு செய்யுங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யுங்க. இந்த 8 நாட்களுக்கு இந்த ரூபாய் நோட்டை நீங்க எந்த செலவுகளுக்கும் பயன்படுத்த வேண்டாம். 8 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட்டை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. எளியவர்களுக்கு தானம் கொடுக்கறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்க விருப்பம் தான். எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளுமே நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது. எந்த அளவுக்கு நம்பிக்கையா நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆழ் மனசுல இது ரெஜிஸ்டர் ஆகும். ஆழ் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிட்டாலே நம்ம வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும்.
அதனால நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.